அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சோஷியல் மீடியா இப்போதைக்கு ஃபுல் ட்ரெண்டிங். இந்தியாவினுடைய எலெக்ஷன், தமிழ்நாட்டு அரசியல் மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். பலரும் தங்களுடைய வாக்குச்சாவடிகளில் வாக்குகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விறுவிறுப்பான தேர்தல் களம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்குது. வாக்கெடுப்பு பார்க்கலாம் பொறுத்திருந்து. குவைத்தின் ஆன்லைன் பண பரிமாற்றங்களுக்கு மொபைல் ஐடி செயலி இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 22 வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் அராப் டைம்ஸில் வெளியாகி இருக்குது. இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும், நிதி அமைப்பு முழுவதும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்தவும், அனைத்து ஆன்லைன் வெளிநாட்டு பண பரிமாற்றங்களுக்கும் வாடிக்கையாளர்களை சரிபார்க்க குவைத் மொபைல் அடையாள செயலியை பயன்படுத்துமாறு பண பரிமாற்ற நிறுவனங்களுக்கு குவைத் மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது. நாம் அப்ளிகேஷன் மூலம் சாதாரணமாக இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன்கள் இருக்குது. அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச், அது மாதிரி இன்னும் மெல்லூல் எக்ஸ்சேஞ்ச், அது மாதிரி பல எக்ஸ்சேஞ்சுகளுடைய அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்கள் மூலம் நம்ம பணம் அனுப்பும்போது நம்பகமான வட்டாரங்களின் படி இந்த புதிய ஒழுங்குமுறை தேவை பரிவர்த்தனை நிறுவனங்கள் செயலி மூலம் வாடிக்கையாளர்களின் அடையாளங்களை சரிபார்க்கவும் ஒவ்வொரு அங்கீகார செயல்முறையும் ஆவணப்படுத்தவும் கட்டாயப்படுத்துகிறது. இதன் மூலம் பரிவர்த்தனையை தொடங்கும் நபர் முறையான கணக்கு வைத்திருப்பவர் என்பதை உறுதி செய்யப்படுகிறது. இந்த நடவடிக்கை மோசடியை கட்டுப்படுத்தவும், சமரசம் செய்யப்பட்ட செயலிகள் அல்லது அடையாள திருட்டு மூலம் ஏற்படக்கூடிய அங்கீகரிக்கப்படாத பண பரிமாற்றங்களை தடுக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நாம் ஆன்லைன் மூலம் அனுப்பக்கூடிய பணம் உண்மையிலேயே சரியான நோக்கத்துக்காக அனுப்பப்படுதா, அதே மாதிரி இதில் ஏதாவது ஊழல்களோ திருட்டுகளோ அல்லது குற்றச்செயல்களோ இந்த மாதிரி ஏதாவது சட்ட விதிமுறைக்கு இணங்காத சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடக்கப்படுதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கான செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த முன்னெடுப்பு பாதுகாப்பான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி மேம்பட்ட சரிபார்ப்பு கருவிகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதன் மூலம் நிதி டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கிய குவைத்தின் பரந்த உந்துதலுடன் ஒத்துப்போகிறது. குவைத் மொபைல் ஐடி செயலியை பண பரிமாற்ற செயல்முறைகளில் ஒருங்கிணைப்பதன் மூலம் பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாகவும் சட்டபூர்வமாகவும் நடத்தப்படுகின்றன என்பதற்கு வாடிக்கையாளர்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு அதிக உறுதியை வழங்குவதை அதிகாரிகள் நோக்கமாக கொண்டுள்ளனர். டிஜிட்டல் கையொப்பங்கள், அடையாள சரிபார்ப்பு மற்றும் பாதுகாப்பான ஆவண சேமிப்பு போன்ற அம்சங்கள் வழங்குவதன் மூலம் இந்த செயலியானது குடிமக்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் பௌதிக அடையாள அட்டைகள் இல்லாமலேயே சேவைகளை பாதுகாப்பாக அணுக உதவுகிறது என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். நிதி பரிமாற்றங்களில் இதன் பயன்பாடு இணைய வழி தாக்குதல்கள் மற்றும் மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய அபாயங்களை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய கட்டமைப்பு அங்கீகார சேவைகளை செயல்படுத்துவதற்காக பரிவர்த்தனை நிறுவனங்கள் குடிமை தகவல் பொது ஆணையகத்துடன் மின்னணு இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கோருகிறது. முக்கிய பரிவர்த்தனை நிறுவனங்கள் ஏற்கனவே அத்தகைய அமைப்புகளை கொண்டிருந்தாலும் மற்றவை ஒழுங்குமுறை ஆணையங்களால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் இணங்குவதற்காக தங்கள் தளங்களை மேம்படுத்த தொடங்கியுள்ளன. இந்த நடவடிக்கை செல்லும் நிதி பரிவர்த்தனைகளின் நிர்வாகத்தையும் மேற்பார்வையும் மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அன்றாட வங்கி மற்றும் பணம் அனுப்பும் சேவைகளில் நிதி பயன்பாடுகள் பெருகிய முறையில் மையமாகி வருவதால் குவைத்தின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் ஆதரவு அளிக்கும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர். இதில் ஒரு பக்கம் நலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் மொபைல் ஐடி என்றது குவைத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு குவைட்டுடைய சிவில் ஐடி மொபைல் ஐடி கம்பெனி அவங்க பத்தாக்க மதனியை இஷ்யூ பண்ணினதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்னென்னா, சிவில் ஐடி நிறைய பேருக்கு கார்டு இஷ்யூ பண்ணப்படுறது இல்லை.
இப்போ குறிப்பாக ஷூன் விசாவை பொறுத்த வரையில் நிறைய பேருக்கு வந்து கார்டு இஷ்யூ பண்ணவே மாட்டாங்க சீக்கிரமாக. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தேவைகள் பயன்பாடுகள் வந்து மொபைல் ஐடி மூலமாக செயல்படுத்த முடியும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கம். அதே போல் சில பண பரிவர்த்தனைகள்லையும் ஐடி கார்டு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க மொபைல் ஐடியை கொடுத்தாலும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இனி வரும் காலம் நம்மளுக்கு மொபைல் ஐடி இருந்தாலும் பணம் அனுப்பிக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான விளக்கம். அதே போல் உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களிலிருந்தே குவைத்தில் வந்து சட்டங்கள் வந்து இன்னும் கடுமையாக்கப்பட்டு வருது. இந்த சூழலில் எப்படியுமே நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது குவைத்தில் பண பரிவர்த்தனைகள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான எல்லா செயல்பாடுகளுக்கும் இனி வரும் நாட்களில் கார்டு, அதாவது பேங்க் கார்டை யூஸ் பண்ணக்கூடிய நடைமுறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு ஏற்றாற்போல் நாமளும் தயாராகி கொள்ள வேண்டும். அதே போல் குவைத்தில் குறிப்பாக தொழிலாளர்கள், குவைத் நாட்டின் தொழிலாளர்களுக்கு முக்கியமாக அனைத்து தொழிலாளர்கள், வீட்டு தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்குமே வங்கி பரிமாற்றங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் முறைமையை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். அப்போ எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா, இங்கே இந்த நாட்டில் ஒரு பேங்க் கார்டும் இருந்துச்சுன்னா அவங்களும் ஈஸியாக அவங்களுடைய பண பரிமாற்றங்களை பண்ணிக்கொள்வாங்க அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மற்றும் குவைத்துடைய தொழிலாளர் திணைக்களம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, தொழிலாளர்கள் அனைவருக்குமே விரைவில் வந்து பேங்க் கார்டு, அதாவது பேங்க்கில் இருந்து தான் அவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், அவங்களுடைய சம்பளங்கள்லாம் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த செயல்பாடுகளும் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். வீட்டு தொழிலாளர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் மூலமே பணம் போடுற மாதிரியே, அக்கௌண்ட் மூலமாகவே டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா, இந்த சம்பளம் கொடுக்கும்போது சம்பளத்தை பிடிக்கிறது, சம்பளத்தை குறைச்சி கொடுக்கறது, அதே மாதிரி இப்போ நம்ம எக்ரிமெண்ட் பண்ணி வந்த சம்பளம் இல்லாமல் அதை விட குறைஞ்ச சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மள்ட்ட ப்ரூஃபாக ஆதாரமாக இருக்கிறதால நம்ம அதை காட்டியே நம்மளுடைய மிகிதமாக இருக்கக்கூடிய சம்பளம், விடுபட்ட சம்பளம், இது எல்லாத்தையுமே கடைசியில் ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்து சரி திருப்பி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் விரைவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருதுன்னு. அதே போல் மொபைல் ஐடி உங்களுடைய ஃபோனில் இனி வரும் நாட்களில் மொபைல் ஐடி ஆன் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் அனுப்பும்போது உங்களுடைய ஐடி கார்டு இருந்தாலோ அல்லது மொபைல் ஐடியை காட்டியோ பணத்தை நீங்கள் அனுப்ப முடியும். அப்படி இருந்த போதிலும் ஆன்லைன் மூலம் சில நேரங்களில் சொல்ல முடியாது இல்லையா, காலநிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சில நேரம் அதிகமான தாக்குதல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒருவேளை நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சுகள் மூடக்கூடிய சூழல் வந்துட்டு வைங்கள. உதாரணத்துக்கு எக்ஸ்சேஞ்சுகள்லாம் மூடிட்டாங்க, கடைகள்லாம் மூடிட்டாங்க, வெளியில் போக முடியலை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னும் போது நாட்டுக்கு அவசரமாக பணம் அனுப்பணும். எப்படி அனுப்புறது? இந்த எக்ஸ்சேஞ்சுகளுடைய அப்ளிகேஷன் மூலமாக நம்மளால் அனுப்ப முடியும். ஆனால் அப்படி அப்ளிகேஷனில் அனுப்புகிறதா இருந்தாலும் நம்மளுக்கு மொபைல் ஐடி கட்டாயம். அதனால் எல்லோரும் மொபைல் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் மொபைல் ஐடியை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க.